சட்னி பார்த்திங்கன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாமுங்க. பூண்டு நல்லா தாளித்து நல்லா வணங்கின பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாமுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாமுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வரமிளகாயும் போட்டு நல்லா வணக்கலாங்க. வரமிளகாய் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கின பிறகு தக்காளி ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை வந்து வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் போட்டு நல்லா வணக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி தாங்க சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. வணங்கின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டாச்சுங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. வரமிளகாய் கருவேப்பில் போட்டுக்கலாங்க. தாளிப்புக்கு தாளிச்சாச்சுங்க. தாளித்து எண்ணெயில் தாளித்து சட்னியில் போட்டாச்சுங்க. இட்லி சூடாக இருக்குதுங்க. இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு